இருக்குது. பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. எத்தனை பவுன் இப்போல்லாம் சும்மாவா கேட்குறாங்க? 10 பவுன் வந்து அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போல்லாம் 10 பவுனை மீறி 20 பவுன் கேட்குறாங்க, 25 பவுன் கேட்குறாங்க, வண்டி கேட்குறாங்க, என்னென்னலாம் கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க? நகையோட வாழ போகிறாங்களா, தங்கத்தோட வாழ போகிறாங்களா? நம்ம தங்கத்துக்கு தங்கமாக வளர்த்த மகளோட தானே வாழ போகிறாங்க. ஆனால் இந்த தங்கம் விலை இப்படி கிடுகிடுன்னு ஏறுதே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவங்க, அதுவும் இளம் வயது பெண்ணை வச்சுருக்கவங்க, 20 22 வயசு அப்படிலாம் பெண் பிள்ளை வச்சுருக்கவங்க, நிச்சயமாக வந்து நீங்கள் பொண்ணுக்கு வந்து நகை போட்டு கட்டின்னு போனால் தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணணும். அப்படி நம்ம டிமாண்ட் பண்ணோம்னாக்கா ஓரளவுக்கு இதை தடுக்க முடியும். ஒரு ஆள் 2 ஆள் தடுத்தாலாம் முடியாது. நம்ம வந்து இளம் பெண்களை வச்சிருக்க ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து நீங்கள் பொண்ணுக்கு நகை போட்டு கட்டிட்டு போங்க. ஏன்னா வந்து பொண்ணே இப்போ கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணே பிறக்க மாட்டேங்குது. அதனால் வந்து நீங்கள் பொண்ணுக்கு வந்து நகை போட்டு கட்டிட்டு போங்கன்னு நம்ம வந்து டிமாண்ட் பண்ணணும். அப்படி ஒரு காலகட்டம் வந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த தங்கம் விலை ஏறுறதை நம்மளால் குறைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அவங்க வந்து கூட கட்டிட்டு போக வேணாம், நீங்கள் போடுங்க, போடாத போங்க. உங்களுக்கு என்ன முடியும் போட்டு கட்டிட்டு போங்க, இல்லைன்னா போடாமல் கூட போங்க. எங்களால் என்ன முடியும்? நாங்கள் காதுக்கு ஒன்று போட்டிருப்போம், கழுத்துக்கு ஒன்று போட்டிருப்போம், இல்லை போடாமையும் விடுவோம். அதை போட்டதோடய நாங்கள் அனுப்புறதுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கினா தான் உங்களுக்கு நாங்கள் பொண்ணு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் டிமாண்ட் பண்ணணும். இப்போல்லாம் வந்து தங்க நகைக்கு மதிப்பு இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் போனால் தங்க நகை போட்டால் தான் மதிப்பு அப்படிலாம் இருந்த காலகட்டம் மாதிரி நம்ம வந்து நிறைய தங்க நகை மாதிரி இருக்கிற கவரிங் நகை போடுறோம், குண்டு மணி, பவழமணி, அந்த மாதிரி மணி டைப்பில் இருக்கிற எல்லாமே போடுறோம். அதனால் இப்போ வந்து நம்ம வெளியில் போனால் தங்க நகை போட்டால் தான் வந்து மதிப்பு அப்படின்லாம்ன்றதுலாம் மாறி போச்சு. அதனால் வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த டிமாண்டை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னாக்கா ஒரு வேளை தங்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளே நகையை கேட்குதுங்க. என்ன செய்யறது? எனக்கு அதை செய், இதை செய்யின்னு நம்ம பிள்ளைங்களே நம்மளை கேட்குது. இப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் எல்லா விஷயத்துலையுமே. என்னோட மனசில் இருக்கிறது தான் உங்கள் மனசுலையும் இருக்குது அப்படின்னாக்கா வீடியோக்குள்ளார வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது சரியான விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.